தற்பொழுது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இன்னும் சற்று நேரத்தில் பியூஷ் கோயலை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருக்கிறார். ஒரு புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணி அமையும் என்று திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. ஆனா இதுவரை எந்த கட்சியுமே அவர்கள் கூட கூட்டணி வைக்க முன்வராமல் இருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து என்ன சார் இது குறித்து? அதாவது பியூஷ் கோயல் தலைமையிலான அந்த குழு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது இப்போ பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சு கடந்த ஏப்ரல் மாதம் அமைந்ததிலிருந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சியும் அதோட கூட்டணிக்கு போகலன்றது மட்டுமல்ல, அந்த கட்சி அந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் விலகி இருக்காங்க. அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தல் அதிமுகவோட இருந்த தேமுதிக விலகி இருக்காங்க. ஸோ பியூஷ் கோயலுடைய தலைமையில் இருக்கிற அந்த குழுக்கு ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியை, அதாவது அதிமுக பாஜக கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நல்ல உறுதியாக பலமாக கட்டமைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதான் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜகவுக்கு உள்ள அந்த ரெண்டு கட்சிகளுக்கு உள்ள முரண்பாடுகள் இருக்குல்ல, அதையும் தீர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் கேண்டிடேட் என்று முழுமையாக பாஜக ஒப்புக்கொண்டதாக இதுவரை எந்த விதமான ஒரு தரவும் இங்க இல்லை. ஆக்சுவலா அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்று சொல்கிறார்களே தவிர, முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்றது நயினார் நாகேந்திரன் தான் சொல்றாரே தவிர பாஜக தலைமை சொல்றதில்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு காண வேண்டிய அவசியம் இருக்கு. அதுவும் பியூஷ் கோயல் தலைமையிலான குழுவுக்கு ரெண்டு வேலை இருக்கு. ஒண்ணு அதிமுக பாஜக அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறது. அதுல இடஒதுக்கீடு இடங்கள் கேட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 60 இடங்களுக்கு மேல கேட்டு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தின பேச்சுவார்த்தைகளும் நடக்க வேண்டிய அவசியம். பாஜக 60 இடங்கள் கேட்கறாங்க. ஸோ அந்த இடங்களுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதே சமயம் கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுக்காக தான் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காருன்றதை பார்க்கிறோம். நம்ம இது எந்த அளவுக்கு அவருடைய பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் வரும்ன்றதை பொறுத்து இருந்தான் பார்க்கணும். சார், இதுவரை பாஜக அதிமுக கூட்டணி அறிவித்து 9 மாதங்களாகியும் எந்த ஒரு நிகழ்வுகளும் நடைபெறாமல் இருக்கு. இந்த நிலையில பாமகவில் தந்தை மகனிடையே ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு பெரிய தலைவலியாகவும் இருக்கும்னு பார்க்கப்படுது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, கண்டிப்பா பாமக அன்புமணி பாமக இப்போ 2 பிரிவாக இருக்கிற நிலையில பாமக அன்புமணி தலைமையில் இருக்கிற பாமக நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா அது மட்டுமே போதாது என்று பாஜக நினைக்கிறது. பாமகவை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் அது அவ்வளவு சுலபத்தில் முடிகிற காரியமா தெரியல. அன்புமணி அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அடிப்படையிலேயே பல விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு உணர்வுபூர்வமான என் மகனே இல்லை அப்படின்ற அளவுக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய நிலைமையும், அதே சமயம் அன்புமணி அவர்கள் தான் தலைமை தாங்கி இருப்பதுதான் உண்மையான பாமக என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமையும் இருப்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். அதனால பாமகவுடைய ஒற்றுமை என்பது இதற்கு முன்னாடியே குருமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் முயற்சி செய்து பார்த்ததுதான். அது ஆரம்ப கட்டத்திலேயே அது நடக்காமல் போய்விட்டதை நம்ம பார்த்தோம். அதனால பியூஷ் கோயல் போன்றவர்களால் பாமகவை ஒன்றுபடுத்த முடியுமா என்பது எனக்கு சந்தேகமாக ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அடிப்படையில் அவங்க 2 பேருக்குள்ள, அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையிலான அந்த பிரச்சனை என்பது அவர்கள் 2 பேரும் சேர்ந்து அமர்ந்து பேசினால்தான் தீர்க்க முடியுமே தவிர வேறு ஒருத்தர் மூன்றாவது நபர் உள்ளே புகுந்து சமாதானம் செய்தால் அந்த அளவுக்கு சமாதானம் ஏற்படுமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி தேமுதிக பிரேமலதா அவர்கள் நிச்சயமாக தாவேகா அல்லது திமுக போன்ற கட்சிகளுடன் கூட்டணி சேருவதற்கு கூட ஆர்வமாக இருக்கிறார் என்று ஒரு பேச்சு கொண்டிருக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு தேமுதிகவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டணிக்குள்ள என்டிஏ கூட்டணிக்குள்ள பியூஷ் கோயல் இருப்பார் என்பதும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதிமுகவிடம் இடங்கள் கேட்பது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தினகரன் ஓபிஎஸ் இவர்களை எப்படி பியூஷ் கோயல் கையாள போகிறார். ஏன்னா ஓபிஎஸ் அமித்ஷா கூட்டு பார்த்திருக்காரு. சமீபத்தில் தினகரன் கூட அமித்ஷாவை போய் பார்த்ததா ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனால் இவர்கள் 2 பேரும் என்டிஏ விட்டு விலகிதான் இருக்க போகிறார்களா? ஏன்னா இவர்கள் 2 பேருக்குமே ஒருவருக்கு அதிமுகவுக்கு உள்ள போயிட்டு அதற்குள்ள இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் பதவியை எடுத்துக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. அதுக்கு எடப்பாடி ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார். அதே மாதிரி தினகரன் அவர்களுக்கு எடப்பாடியை முதலமைச்சர் கேண்டிடேட்டா வைத்துக் கொண்டு பிரச்சாரம் செய்வதற்கு எந்தவித ஆர்வமும் இல்லை. அது ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார். ஸோ இவங்க 2 பேரும் என்டிஏ கூட்டணிக்கு எப்படி கொண்டு வர போறார் பியூஷ் கோயல், அவர்களை எப்படி கன்வின்ஸ் பண்ண போறாருன்றதோ முக்கியமான விஷயம். ஸோ மொத்தத்துல பாஜகவுக்கு தேவையான அந்த தொகுதிகள், அப்புறம் அதிமுக பாஜகவுக்கு உள்ள இருக்கிற முரண்பாடுகள், அதே மாதிரி என்டிஏ கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய அந்த விஷயங்கள், அதே மாதிரி தினகரன் ஓபிஎஸ்ஐ உள்ள என்டிஏக்குள்ள கொள்ளக்கூடிய விஷயங்கள், இந்த சவால்களோடு தான் பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார்.
சார் இப்போ கூட்டணிக்கு வேற எந்த கட்சியும் வந்து முன் வரல அப்படின்ற பட்சத்துல பாஜக கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்க எடப்பாடி பழனிசாமி முன் வருவாரா? இந்த பேச்சுவார்த்தையில அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாஜக அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, பாஜக வந்து 11% ஓட்டு வாங்கியிருக்கு பாராளுமன்ற தேர்தலில். அதை அடிப்படையா வச்சு கேட்கறாங்க. கூட்டணியோடு சேர்த்து 18% ஓட்டு வாங்கியிருக்கு. இப்ப அந்த கூட்டணியில வந்து ஓபிஎஸும் இல்ல, தினகரனும் இல்ல. அதனால அதை முழுசா கணக்கில் எடுத்துக்கூடாது. அதே சமயம் 11% ஓட்டு என்பது அவங்க ஏற்கனவே வாங்கி ஒரு 4-5% ஓட்டோட ஒரு 6-7% ஓட்டு அதிகமா இருக்கு. அந்த 6-7% ஓட்டு என்பது ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவிடம் இருந்த ஒரு மென்மையான இந்துத்துவ ஓட்டுன்னு சொல்றாங்க அவங்க. அதிமுக தரப்புல சொல்றது என்னன்னா, அந்த 11% எப்படி வந்ததுன்னா அண்ணாமலை பிரச்சாரம் செய்து வந்தது என்று சில பேர் சொன்னா கூட, ஆனால் அதிமுக தரப்பில் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அந்த 11% ஓட்டு என்பது ஏற்கனவே பாஜகவிடம் இருந்த 4-5% ஓட்டு பிளஸ் பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜக தனியா நின்ற போது அதிமுகவிடமிருந்து வந்த மென்மையான சாத்தியத்துவ ஓட்டு, அந்த ஓட்டுலாம் சேர்ந்துதான் 11% ஆயிருக்கு. அதனால வந்து பாஜகவுடைய உண்மையான வளர்ச்சி அது கிடையாது. எங்களோடு சேரும்போது பாஜக அதிமுக இணையும் போது அதை வந்து கணக்கில் எடுத்துக்க கூடாது, அந்த ஓட்டை கணக்கில் எடுத்துக்க கூடாது என்பது அதிமுகவின் பார்வையாக இருக்கிறது. அதனால 60 தொகுதிகள் கேட்டா கூட அதிகபட்சமாக வந்து போன வாட்டி அவங்க வந்து 20 தொகுதிகள்னா இந்த வாட்டி 25 30 தொகுதிகள் வரை கொடுப்பதற்கு அதிமுக தயாராக இருப்பதாக சொல்லுகிறார்கள். எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. ஆனால் அதிகமான தொகுதிகள் கொடுக்க கொடுக்க திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் அந்த தொகுதிகளில், பாஜகவுக்கு கொடுத்த தொகுதிகளில் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகுன்றதுனால அதிமுகவினர் வந்து பாஜக கேட்கும் தொகுதிகளில் 50% கொடுத்தாலே அது அதிகம் என்று நினைக்கிறார்கள். நன்றி திரு பிரியன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.